ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் டி நகர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேங்க. ஜுவல்லரி கலெக்ஷன் அண்ட் ஐடல் கலெக்ஷன் எல்லாமே இந்த விளாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. இது எல்லாமே கிராம் வெயிட் வராதுங்க, பீஸோட ரேட்டு தான் வரும். புரியுதுங்களா? ஒரு செட்டோட பீஸ் இருக்கும் இல்லை, 2 பேங்கிள்ஸ் பேரு, அதோட ரேட்டு தான் வரும், வெயிட் கணக்கு வராதுங்க. எல்லாமே அழகான பேங்கிள்ஸ், ஆன்டிக் பேங்கிள்ஸ் இருக்குது இதில். இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள்ஸ் இருக்குது. அப்புறம் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ், நவரத்னம் பேங்கிள்ஸ், எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருந்தேன்ல, இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 23,000 என்னவோ சொன்னாங்க. அழகான மாடல்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ப்ளைனாக வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குங்க டி நகர் பிரான்ச்சில். அப்புறம் கம்மல் போடுவாங்கல்லங்க, இதுவுமே பியூர் சில்வர் தாங்க. 999 இருக்கும் இல்லை, பியூர் சில்வர் 92.5 சில்வர்னு சொல்லுவாங்க. 999ன்னா நம்மளுக்கு பாரு காயின் தான் வரும். இது ஜுவல்லரி பண்ணும்போது 92.5 சில்வர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்ன் வருங்க. இதுக்கு எல்லாமே 1000 ருபீஸில் இந்த ஸ்டார்ட் ஆகிட்டு 15,000க்குள்ளே இருக்கக்கூடிய ரேட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இது. இந்த கம்பல் இதெல்லாமே பியூர் சில்வரில் இருக்கக்கூடிய கம்பல் தாங்க. இப்போ நம்ம கோல்டில் வாங்கணும் இந்த பேட்டர்ன்லன்னா நம்ம எப்படி ஒரு 5 லட்சம் வரைக்கும் வைக்கணும், ஒரு 3-3.5 லட்சம் வரைக்கும் வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சில்வரில் கூட நம்ம வாங்கி போட்டிக்கலாம். இதுக்கு கலர் எதுவும் போகாதா, அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சேன். ஒருவேளை கவரிங் போயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க கலரிங் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பல் நல்லா இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. சாந்த்பாலி பேட்டர்ன் கூட நல்லா இருக்குது. நான் இந்த மந்த்து சில்வர் காயின் வாங்கலாம், மந்த்லி நான் சில்வர் கொஞ்சம் சேர்த்து வச்சிட்ருக்கேன்ல, அதுக்காக தான் வந்தேங்க. சரி, வந்தது அங்கே இருக்கிற கலெக்ஷனும் உங்களுக்கு காட்டலாம் பண்ணிட்டு தான் காட்டிகிட்ருக்கேன். நான் அந்த பவுல் பார்த்தேங்க, சந்தனங்கிண்ண மாதிரி இருக்குல்ல, அது நம்ம சாமிக்கு பிரசாதம் போட்டு வைக்கலாம்னுட்டு பவுல் பார்த்தேன். அது எங்கோ வெயிட் இருக்குது. சரி, நம்மளுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னுட்டு சரி கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன், வாங்கலாம்னுட்டு. அப்புறம் இங்கே ட்ரேயில் வச்சுருந்தாங்க, டிஸ்பிளேயில் எவ்வளோ ஐடல்ஸ், சாமி ஐடல் இருக்குது பாருங்கள். எல்லா சாமியோட ஐடல்ஸும் இருக்குங்க, அழகழகாக இருக்குது. முருகர், லக்ஷ்மி தேவி, பிள்ளையாரு, ஓம் போட்டது, கஜலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, தசவதாரம், நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது மாதிரி விளக்கு கூட ஐடல் இருக்குது. இது சந்தனங்கின்னு ஆன்டிக், பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இந்த ஐடலெல்லாம் இருக்குது. இது எல்லாமே பியூர் சில்வர் தாங்க. அந்த தாமரை பூவில் கணபதி உட்கார்ந்த மாதிரி பேட்டர்னும், அன்னபூர்ணேஸ்வரி, அப்புறம் சிவபெருமாள், நந்தீஸ்வரர், கலிசம் சொம்பு, அப்பா எவ்வளோ மாடல்ஸ். ஆனால் பிளாக்காக இருக்குன்னுட்டு அது ஆன்டிக். இப்போ கோல்டில் எப்படி நம்மளுக்கு ஆன்டிக் வருமோ அந்த மாதிரி சில்வரில் ஆன்டிக்கன்னா இந்த மாதிரி பிளாக்கில் வருமா. இது குங்குமம் போட்டு வருவாங்களா, குங்கும்பரணி, அந்த செட்டு. முருகர் இப்போ எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். சாமி பின்னால் பேக் சைடு வரும், முன்னால் விளக்கு இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸில் அவைலபிள் இருக்குது. கோமாதா, இது ஊதுவத்தி ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க. அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு. கிருஷ்ணர் பாருங்கள், பிள்ளாங்கோ வச்சுட்டு அழகாக இருக்காருல்ல. நிறையா ஐடல்ஸ் இருக்குங்க, எல்லா சாமியோட ஐடல்ஸு இருக்குது. நான் கொஞ்சம் காட்டியிருக்கேன் இங்கே இருக்கிறது. நான் வந்த வேலை இதுதாங்க, சில்வர் காயின் வாங்கலான்னு தான் ஜிஆர்டிக்கு வந்திருந்தேன். நான் வாங்கிட்டேங்க. லக்ஷ்மி அம்மன் வச்ச காயினும் பேக் சைடு அது மாதிரி ஓம் போட்டிருந்துச்சு. 10 கிராம்ஸ் காயின் தாங்க வாங்கியிருக்கேன். எனக்கு 2000 என்னவோ பில்லு இருந்துச்சு. அதிலும் எனக்கு எஸ்பிஐ கார்டு, அப்புறம் ஸ்டேட் பேங்க் கார்டில் ஏதோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுங்க. ஒரு 300 என்னவோ லெஸ்ஸாக இருக்குது. நான் 1700 வச்சு வாங்கியிருக்கேங்க. சில்வர் கூட ரேட்டு ஏறிட்டே போகுதில்ல. நம்மளால் முடிஞ்சவருக்கு நம்ம எப்போ கோல்டு ஷோரூமுக்கு போனாலும் சில்வர் மேலே கூட நீங்கள் கொஞ்சம் யோசனை வைங்க. கோல்டு தான் ரேட்டு ஏறிட்டே போகுதே நினைக்காதீங்க. சில்வர் 1 கிலோ 3 லட்சம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 2 லட்சம் கிராஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கல்ல,
207 பர் கிராம் இருக்குங்க. நான் வாங்குற அன்றைக்கி நான் பில்லில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி இறங்கும் திருப்பி ஏறும், எப்போவுமே ஏறிட்டு தான் இருக்கும். சில்வர் கூட இன்னும் போக போக அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க பக்குன்னு ஆயிடுச்சு, 1 கிலோ 6 லட்சம் வருமா. எப்படி எப்போ 2030க்கு இப்போ 26 வரப்போகுது இல்லை, இன்னும் 4-5 இயர்ஸில் 6 lakhs 1 kg வருமா சில்வர். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒரு 5 கிராம் சில்வராவது நீங்கள் 1000 ரூபாய் வச்சு 5 கிராம் வந்துடும். 5 கிராம் சில்வராவது சேர்த்து வச்சுக்கோங்க. நான் பில் காட்டுறேன் பாருங்கள். நான் வாங்குகிற அன்றைக்கி ரேட்டு சில்வர் இவ்வளோ இருந்துச்சு. அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு எல்லாமே அதுக்கு மேக்கிங் என்னவோ ஒரு 2.5 rupees என்னவோ வருதுங்க, எனக்கு தெரியல, நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு 2011 rupees என்னவோ போட்டாங்க. அப்புறம் என்னோடய எஸ்பிஐ கார்டு, இந்தியன் பேங்க் கார்டு, பாயிண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அவங்களாவே சொன்னாங்க பாயிண்ட்ஸ் இருக்குது எடுத்துக்கிட்டுமாங்கன்னுட்டு. சரிங்க எடுத்துக்கோங்க அன்னுட்டு கொடுத்தேன். அப்புறம் 1700 சம்திங் நான் பே பண்ணேன். இந்த கிஃப்ட்டு கூப்பன் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட்டு கூப்பன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் சில்வரு இல்லை கோல்டு நீங்கள் இந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நான் எதுவும் வாங்க மாட்டேன், அதுக்கு தான் அந்த கூப்பனும் காட்டிகிட்ருக்கேன். அடுத்தது இது வந்து காயினுங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். நான் எவ்வளோ காயின்ஸு இப்போ எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன்னுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது அம்மனோட உருவம் வந்துட்டு பேக் சைடு ஓம் சிம்பிள் இருக்கும். கீழே வந்து 999 போட்டு ஜிஆர்டிசி அவங்களோட ஷீல் இருக்கும். இது மாதிரி நான் வந்து எப்போவுமே நம்ம காயின் சில்வர் வாங்கினா இது மாதிரி பிளாஸ்டிக் கவர், அவங்களே ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும் இல்லை, அவங்க கொடுக்குற காயின்ஸுக்குள்ளவே நம்ம போட்டு வச்சுட்டா நல்லா கலர் மாறாமல் இருக்கும். இந்த காயின்ஸ் எல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேங்க. நான் 1 by 1 காட்டுறேன் எங்கெங்கே வாங்கினேன்னுட்டு பாருங்கள். நான் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் 5 கிராம் காயின்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அப்புறமா 4 காயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படின்னா 25 கிராமும் கல்யாண் ஜுவல்லர்ஸு 999 போட்ட பியூர் சில்வர் காயின் 25 கிராம்ஸு அந்த காயின்ஸ் இருக்கா கல்யாண் ஜுவல்லர்ஸு. இது வந்து ஒரே காயினு 25 கிராம்ஸ் இருக்குங்க. ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேன். பிள்ளையார் வச்சு பேக் சைடு வந்து ஓம் போட்டிருக்கும். இது 20 கிராம் காயின். இதுவுமே 999 போட்ட பார், இது காயின் இல்லை, பிஸ்கெட் மாதிரி இருந்தால் பாருன்னு சொல்கிறாங்க. இந்த 20 கிராமும் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். இது 10 கிராம் ஃபஸ்ட்டு நான் சேர்த்து வைக்கணும்னுட்டு மலபாரில் வாங்கின சில்வர் பார் தாங்க அது. இன்றைக்கி வாங்கினது இது 10 கிராம். நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 25 கிராம், இது ஒரு 25 கிராம், இது ஒரு 10 கிராம். எவ்வளோ ஆயிடுச்சு கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்களேன், எனக்கு டக்குன்னு வரல. ஜிஆர்டியில் பார் 2 40 கிராம், மலபார் கோரில் ஒரு பார் 10 கிராம் 50 கிராம் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 5 காயின்ஸ் வந்து 25 கிராம். இது ஒரு இப்போ வாங்கினது ஒரு 10 கிராம். அப்படியே எல்லாம் சேர்த்து 110 கிராம் கிட்ட வாங்கியிருக்கேனா. பார்த்தீங்களா, தெரியாமல் நான் எனக்கே தெரியலங்க, 110 கிராம் எனக்கு சேரிடுச்சு. இது மாதிரி சில்வர் இப்போ 110 கிராம் இன்ட்டு 207 போட்டுக்கோங்க. எங்கேயோ இருக்குது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சில்வர் கூட சேவிச்சு வச்சுக்கோங்க. பை, டேக்.